எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 58. இவர் வந்து செல்வத்துக்காக தேடிட்டு போறார். போகும்போது என்ன பண்ண நினைக்கிறார், இவர் வந்து ராஜாக்கள் எத்தையோ ராஜாக்கள் இருக்கா, எல்லாரும் நம்ம கொடுப்பா. நியாயமான ராஜாக்கள், எல்லா ராஜாக்கிட்டையும் நம்ம வாங்க முடியாது. நியாயமான ராஜாக்கள் போய் பிச்சை கேட்போம், எனக்கு இது மாதிரி செல்வம் வேணும்னு கேட்போம். இன்னொன்னே ஒரு ராஜா கிட்ட போய் கேட்பார். முதல்ல இது மாதிரி எனக்கு நான் வந்து செல்வம் வேணும்னு ஆசைப்படுறேன், என்னோட மனைவி ஆசைப்படுறா, அவளுக்கு நான் செல்வம் கொடுக்கணும், அந்த செல்வம் நீ தான் கொடுக்கணும்னு. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுவான், ஒளிவு மறைவு இல்லாத எங்கள் நாட்டை நான் நடத்துகிறேன், இப்போ பாருங்க எங்கள் கணக்கு எடுத்து பாருங்கன்னுவார். கணக்கு எடுத்து காட்டுவார். வளர்வு செலவு கணக்கு சரியாக இருக்கும், மிச்சமாக பணம் இல்லை. இவர் சொல்லுவார், யாரையும் துன்புறுத்தி எல்லாம் எனக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னுவார். மற்றவங்களோட துன்பத்தாலேயோ கஷ்டத்தாலேயோ எனக்கு அந்த காசு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இவர் சொன்ன உடனே வந்து இது வந்து சரியில்லை தானே, இது வந்தவொடனே இவன் கனவு செலவு சரியாக போயிடுச்சுனோடனே, சரி நான் வேறு ராஜா கிட்ட போகிறேன்ட்டு இன்னொரு ராஜா கிட்ட போவார். அந்த ராஜாவும் அப்படி தான் சொல்லுவான். அதுக்கடுத்த ராஜா கிட்ட போவான். அதுக்கடுத்த ராஜா கிட்ட போகும்போது அவன் தான் சொல்லுவான், நான் வந்து வரி விதிக்கிறதே என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ செலவுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் வரி விதிப்பேன். ஜனங்கக்கிட்ட அதிகமாக வரி விதிச்சு கஜானாவில் சொத்து சேர்த்து வச்சுக்கணுன்றது அது பண்ண மாட்டேன். கஜானாவில் இருக்க பணத்துக்கும் செலவுக்கும் சரியாக போகணும். எனக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு காரியங்களுக்கும் சரியாக போகும். அதனால் நீங்கள் வந்து நான் என்ன மாதிரி இருக்க நியாயமான ராஜாக்கள் எல்லாருக்குமே இதுதான் நிலைமை, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோ, இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் போய் கேளுங்கோ அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு உரைக்கும், ஓஹோ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், நியாயமான ராஜாக்களை நம்ம தேடின்னு போகிறோம், நியாயமான ராஜாக்களால் இதை கொடுக்க முடியாது. அதுதான் நியாயமான ராஜாக்கள் வந்து அவாவா அதுக்கு வந்து ஒரு இது வச்சுட்டு போட்டிருக்கா. ஒவ்வொரு வரி போடும்போது என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் வரி போட்டுருக்கா. அதனால் அவள் தான் அப்படியே இருக்குது, அவகிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே போவார். அப்படியே போகும்போது அங்கே என்னென்னா, ஒரு வில்வலன்னு ஒருத்தன் இருப்பான். வில்வலன்னு ஒரு அரக்கன். அவன் எனக்கு என்ன பண்ணா, இருக்கிற பிராமணர்களையெல்லாம் தின்றதே வேலை அவனுக்கு, முனிவர்களை எல்லாம் தின்றது தான் வேலை அவனுக்கு. முனிவர்களை தின்றது, முனிவர்களை பிடிச்சி தின்றது. அது என்னன்னா, அவனுக்கு வில்வலனுக்கு என்னென்னா, அவனுக்கு முதல் ஜென்மத்தில் அவனை வந்து அவனுக்கு வந்து ஒரு இது இருக்கு, அவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தால் அவன் வந்து அசுரனா பிறக்கிறான், வில்வலனா பிறக்கிறான், வாதாபின்னு பிறக்கிறான். அந்த அந்த இது பண்ணுறான். அந்த வில்வலன் வந்து அகத்தியர் வராருன்னு தெரிஞ்ச உடனே, ஆகா அகத்தியரை சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவான். அகத்தியர் என்ன பண்ணுவார், அந்த வில்வலன்கிட்ட நிறையா காசு இருக்குன்னு யாரும் சொல்லுவா, சரி போய் கேட்டுதான் பார்ப்போம் அவன் என்ன பண்ணிட்டு போறான்ட்டு போவார். போகிற உடனே அவன் என்ன சொல்லுவான், எல்லாத்தையும் கொடுக்குறேன், உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருவான். முதல்ல இந்த இங்கே இருக்கிற சொத்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன், செல்வெல்லாம். ஏன்னா இவரை சாப்பிட போகிறோன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் இல்லையா. அதனால இவா பழக்கம் அப்படின்னா, இவாளுக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னாள்னா அவன் வந்து அந்த கூப்பிட்டா அந்த செத்து போனவன் எந்த உருவில் இருந்தாலும் திரும்பி வந்துடுவான், திரும்பி உயிர் பெற்று வந்துடுவான். இது மாதிரி ஒரு இவனோட தம்பி ஒருத்தன் வாதாபின்னு, இவன் இந்த வில்வலனோட தம்பி வாதாபின்னு ஒருத்தன். வாதாபின்றவனை என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், யாராவது வரா, பிராமணர்கள் வரா, யாரோ ரிஷிகள் வரான்னா இந்த வாதாபின்ற முனிவரை ஆடா மாற்றி, செம்மறி ஆடா மாற்றி அங்கே வச்சிருந்து ரிஷிகள் ரிஷிகளை வந்து வரவாளை எல்லாம் வரவேற்று, நல்லா நயவஞ்சகமாக அவளெல்லாம் வரவேற்று எல்லாம் உட்கார வச்சுட்டு அவளுக்கு சாதம் பண்ணி போடுறேன்ட்டு இந்த வாதாபிய ஆட்டு உருவில் இருக்கான் பாருங்க, அவனை வெட்டி அவனை சமைச்சு அவளுக்கு போடுவான். அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவன் என்ன பண்ணுவான், இந்த வில்வலன் வந்து வெளியில் வந்து வாதாபின்னு கூப்பிடுவான். கூப்பிட்ட அந்த மந்திரத்தை ஜெபிச்ச உடனே என்ன ஆகும், அவன் அப்படியே சேர்ந்துட்டு வந்துடுவான். அவன் அப்படியே ஒன்றா வந்து அந்த முனிவரை வயத்தை கழிச்சுன்னு வந்து சேர்த்துருவான். முனிவர் சேர்த்து போயிடுவான். முனிவரை இவன் சாப்பிட்ருவான். இப்படியே காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி இது வந்து அகத்தியருக்கு யாரோ சொல்கிறா, அது ஒரு அவன் சரியில்லை, அவகிட்ட போகாதீங்க, அவகிட்ட போனவா யாரும் வரல அப்படின்வா. உடனே அவன் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், போவார். போன உடனே வில்வலன்கிட்ட வில்வலனை போய் பார்ப்பார். வில்வலனை போய் பார்க்கும்போது வில்வலன் வந்து, நீங்கள் இருங்க, உங்களுக்கு நான் தரேன், உங்களுக்கு எவ்வளோ சொல்லுவோம் வேணும் நான் தரேன். இவன் தான் இவரை சாப்பிட போகிற ஐடியா தானே பண்ணுறான். பஞ்சகமாக அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு எவ்வளோ சொல்லுவோம் வேணும் நான் தரேன்னுவான். தரேன்னே சரி, எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ஆவரணங்கள்லாம் கேட்குறா, அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்,
நான் எனக்கும் தேவையான ஆபரணங்கள்லாம் வேணும் விடுவோம். என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குன்ட்டு சொல்லிட்டு அந்த டப்பாவை எடுத்து காமிப்போம். யார் யார்கிட்டயும் பிடிக்கின்னு வந்த பணம்லாம் இருக்கும், அதில் மூட்டை மூட்டையாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவார், சரி நான் நீங்கள் எனக்கு அதிதியாக இருங்கோ, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவேன். சரி நீ இவர் கூப்பிட்டு தங்க வச்சு அதிதியாக தங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாள். அந்த வில்வாளன் சொல்லுவாள், அகத்தியர் சரின்னுவார். சரின்னு உடனே பல பிளான் படியே அந்த வாதாபியை வந்து ஆடா மாற்றி அந்த ஆடை வந்து வெட்டி அந்த ஆடை வந்து சமைச்சு அரசியலுக்கு போடுவார். அப்போ எல்லாம் மாம்சம்லாம் சாப்பிடுவான். அதெல்லாம் ரிஷிகள்லாம் வந்து மாம்சம் சாப்பிட்றதெல்லாம் இல்லைன்றதெல்லாம் அப்புறம் உண்டு பண்ணது தான். பிராமணர் இல்லாத ரிஷிகள், பிராமண ரிஷிகள் எல்லாருமே மாம்சம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த அசரோட அந்த வாதாபியை வெட்டி கொண்டுட்டு சாதம் இவரை சாப்பிட சொல்லுவா. இவர் இலையில உட்காரும் போதே நினைப்பார், இவர் இலையில உட்காரும் போதே பார்ப்பார், தேடி பார்ப்பார் என்ன கிடைக்கிறது என்னன்னு. ஒன்றும் கிடைக்கல. இவருக்கு இலையில கிடைக்கும் போது இலையில இது பண்ணும்போது உட்காரும்போது எங்கே உன் தம்பி வாதாபி இருந்தானே அவனையும் கூப்பிடு, அவனையும் சாப்பிட சொல்லிடுவார். அவன் வெளியில் போயிருக்கான், அந்த வருவான், நீங்கள் சாப்பிட கொள்ளுவா. இவர் சொல்லுவார், வில்வலன் சொல்லுவான். அப்பயே இவருக்கு அகஸ்தியருக்கு சந்தேகம் வந்துடுது, இந்த மாதிரி ஏதோ இது பிளான் நடக்குதுன்னு. சரின்னு சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே ஞான திருஷ்டியால் பார்ப்பார், வாதாபி வயிற்றுக்குள்ளே இருப்பான். ஆஹா, இவனை வெட்டி தான் சமைச்சு நம்மளுக்கு சாதம் போட்டுருக்கான்ட்டு உடனே சரி இவனை இப்படியே காலி பண்ணிட்ட வேண்டியதான்ட்டு என்ன பண்ணிடுறார், அப்படியே உள்ளே வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், சாப்பிடுவார். இவர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வருவார். வெளியில் வரும்போது பார்த்தா அந்த வாதாபியை கூப்பிடுவார். இவளை வாதாபின்னு கூப்பிடுவார். இவன் கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், வயிற்றை தண்ணி ஜீரணோக்தின்னுவார். ஜீரணோக்தின்னு உடனே அவன் வயிற்றுக்குள்ளே ஜீரணம் ஆகிடுவான். வெளியில் வரவே முடியாது, அவன் மந்திரம் பலிக்காது. அப்புறம் வந்து அவன் வந்து ஐயோ வாதாபியை காணுமே நீ வில்வலம் திண்டாடுவான். வில்வலம் திண்டாடும் போது அவன் கையிலேருந்து அந்த ஜலத்தை தெளிப்பார். அவன் மேலே கமாண்டத்துலேருந்து ஜலத்தை தெளிப்பார். அவன் அப்படியே உடம்புலாம் பற்றிட்டு எரிஞ்சு அவன் சாபம் நீங்கி அவன் போயிடுவான். அவன் போய் சேர்ந்துருவான். அவன் ஒரு விஷ்ணு பக்தன் ஆக்சுவலாக போயிடுறான். அவன் வெளியில் மேலே போய் சேர்ந்துடுறான். சேர்ந்த அப்புறம் என்ன பண்ணுறார், இவர் வந்து அந்த ஜுவல்லையெல்லாம் எடுத்துக்கிறார். அந்த அவன் கொடுத்துருந்த அவன் 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேரும் இல்லைன்னு உடனே அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அந்த சொத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து தான் பொண்ணு இவளுக்கு கொடுக்குற உடனே அந்த அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த அவளோட இது நடக்கிறது. அவளுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கிறான். அவளுக்கு ஒரு பிள்ளை அவன் ஒருத்தன் இருக்கான். இந்த அகஸ்தியரோட பிள்ளை, அவன் பேர் வந்து பிரகத்வசுன்னு பேர். பிரகத்வசுன்னு பேர். அவன் இன்னும் பிரகத்வசு இல்லை, அவன் பேர் என்னமா சொல்றேனே, அவருக்கு திரிதஸ்யுன்னு ஒரு அவருக்கு வந்து ஒரு பிள்ளை அகஸ்தியருக்கு. திரிதஸ்யுன்னு ஒரு பிள்ளை. லோபமுத்திரைக்கும் அகஸ்தியருக்கும் பிறந்த பிள்ளை திரிதஸ்யுன்னு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இருக்கான். இவரெல்லாம் சேகமாக இருக்கும்போது ஒரு தரம் இதெல்லாம் வந்து லோமச முனிவர் சொல்லுவார் இவருக்கு தர்மருக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. அது மாதிரி ஒருத்தருடைய முனிவர்களுடைய சாபங்கள்லாம் வாங்கக்கூடாது, முனிவர்களுடைய இது இருக்கணும், உங்களுக்கு அவளோட சப்போர்ட் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இதில் போயிட்டு அந்த தேவலோகத்தில் வந்து அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த கதையை சொல்றார். முனிவர்கள்ட்ட சாபம் வரக்கூடாது, சாபம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் வச்சுக்கொண்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றார், போறார். இவர் போய் என்னன்னா இருக்கா, இந்த திரிதஸ்யுன்ற அந்த பையனும் பிறக்கிறான். திரிதஸ்யு பிறந்து அவனுக்கு குழந்தை இருக்கா. அந்த வாரிசு வருது மாதிரி இந்த தொங்கியிருந்த அந்த பித்திருக்கள்லாம் வந்து அவன்லாம் மோட்சம் அடைஞ்சிடுறான். இந்த திரிதஸ்யு பிறந்துட்டதுனால, வாரிசு அடுத்த வம்சம் பிறந்துட்டதுனால. இது இப்படியே இருக்க கைலாயத்தில் ஈஸ்வரனுக்கு கல்யாணம் நடக்குது. ஈஸ்வரனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்போ இந்த அகஸ்தியரை வந்து பூமி வந்து அந்த சமநிலையை தாண்டும். எல்லா ஜனங்களும் எல்லாரும் ஒரே இடத்துல போய் சேர்ந்துட்டதுனால பூமி சமநிலை மாறும். இந்த சமநிலை மாறின உடனே ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், அகஸ்தியரை கூப்பிட்டு, அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அகஸ்தியரை கூப்பிட்டு நீ அந்த பக்கம் போ, நீ தெற்கு நோக்கி போ, நீ தெற்க போய் இருந்தாதான்
இந்த இது பேலன்ஸ் ஆகும் பூமி. இதுக்கு வந்து எல்லாரையும் நான் அனுப்ப முடியாது, நீ தான் போன. அவ்வளவு தவசிரேஷ்டர். இவர் வந்து உயரம் 4 அடி தான், 4 அடி உயரம் தான் இவர். ஆனால் இவரால் வந்து இவர் பெரிய பெரிய தவசிரேஷ்டர். இவரால் முடியும், எல்லாமே முடியும். அது தெரிஞ்சுதான் ஈஸ்வரன் அனுப்புகிறார். ஈஸ்வரன் வந்து இவரை வந்து போக சொல்கிறார். நீ போய் சவுத்தில் போய் தெற்கு பக்கத்தில் போய் நீ ஒரு இடத்துல நின்று இந்த பூமியை சமநிலைப்படுத்து. எல்லா ஜனங்களும் இங்கே வந்துட்டா. இன்னும் கல்யாணம் ஆரம்பிக்கவே இல்லை. கல்யாணம் ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து நிறையா கூட்டம் சேரும். பூமி தாழ்த்துடும், ஒரு பக்கம் தாழக்கூடாது, பூமியோட சமநிலை மாறக்கூடாது, நீ போன்னுவார். போன உடனே இவர் அகஸ்தியர், நான் போகிறேன், ஆனால் எல்லாரும் உங்கள் கல்யாணத்தை நின்று பார்க்குறேன், எனக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லையா, அது என்னதுன்னு. அப்போ அவர் சொல்லுவார், நான் உனக்கு என்னோட உருவத்தை கல்யாண கோலத்தோடு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லுவார். ஈஸ்வரனுக்கு கல்யாண கோலத்தோடு காட்டுறேன்னு சொன்ன உடனே அகஸ்தியர் என்ன பண்ணுறார், சரின்ட்டு போகிறார். அகஸ்தியர் இந்த பாதி தூரம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, விந்திய மலையை தாண்டி போகணும். விந்திய மலை குறுக்க இருக்கிறது பெரிய மலை. குறுக்க அதுக்கு என்னன்னா, அதுக்கு பயங்கர பொறாம கெத்து. அது வந்து மேருமலை மாதிரி, மேருமலைன்றது இமயமலை, ஞாபகம் வச்சுக்கோ. மேருமலை மாதிரி சூரியனை சந்திரனை மறைக்கிற அளவுக்கு நான் வளரணும். அவன் ஏன் எனக்கு மட்டும் இந்த இந்த நிலைமை அப்படின்னு விந்திய மேலே கர்வத்தோடு இருக்கு. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறார், அப்போ தேவர்கள்லாம் வந்து வேண்டாம், இந்த விந்திய மலை இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு, இதை ஏதாவது பண்ணணும்னு. அப்போ அகஸ்தியர் வந்து தேவர்களோட போற்றப்பட்டவர். அகஸ்தியரோட தவம் பற்றி தேவர்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறார், நேராக அங்கே விந்திய மலைக்கிட்ட போகிறார். போய் நின்றுட்டு, விந்திய மலையே நான் போகணும், எனக்கு முதுகு குனிஞ்சு வழிவிடு அப்படின்னுவார். உடனே அது வழிவிடும். சரி நான் போகிறேன், நான் வர வரைக்கும் நீ இந்த வழியை அப்படியே வச்சிரு, நீ குனிஞ்சிருக்க இல்லையா, அந்த குனிஞ்சது நிமிடாத, நான் வந்தப்புறம் நீ எழுந்து வளர்ந்து கொன்றார். இவர் சவுத்தில் வரார். சவுத்தில் வந்து அகஸ்திய அங்கே கோடியக்கரை பக்கத்தில் இப்போ கூட இருக்குது, வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் அகஸ்தியப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அங்கேயே தங்கிடுறார். இன்னி வரைக்கும் அங்கேயே இருக்காருன்னு நம்ம புராணங்களில் சொல்லியிருக்கு. ஐதீகம். இன்னி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார். திரும்பி சவுத்து போகவே இல்லை. நார்த்து போனால் தானே உங்களுக்கு இந்திய மலை மறுபடியும் வளரும். வளராது. அகஸ்தியர் வருவார்னு அது காத்துட்டு இருக்குது, புரிஞ்ச இதோட வளராமல். இவர் வந்து அகஸ்தியர் வந்து அதை தாண்டி போகிறார். அது மாதிரி போயிடுறார். அங்கே போன உடனே அவருக்கு என்ன ஆகுது, அங்கே போய் சவுத்தில் போயிடுறார். அங்கே இந்த விந்திய மலையோட கர்வத்தை அடக்கிட்டு அதை குனியை வச்சுட்டு அதை எதிர்பார்க்க வச்சுட்டு போயிடுறார். இவர் போய் சவுத்தில் போய் அகஸ்தியம்பள்ளின்னு ஒரு இடம், இன்னைக்கு கூட கோடியக்கரைக்கிட்ட நானும் ரங்கநாதனும் நிறையா தரம் போயிருக்கோம். நானும் என் சன்னு நிறையா போயிருக்கோம். எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியோடு போகும்போது அங்கே எங்களுக்கு திருவிழாக்கன்னு எங்கள் குலதெய்வம் இருக்குது. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் போவோம். அங்கே எல்லாம் போவோம். நானும் ரங்கநாதனும் போகும்போது எப்போ போனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அவர் வருவார். அந்த தில்லைவிழா ராமரை சேவிச்சுட்டு கோடியக்கரையெல்லாம் போயிட்டு தான் வருவோம். கோடியக்கரை போகும்போது அகஸ்தியம்பள்ளின்னு ஒரு ஊர் வரும் நடுவில். அகஸ்தியருக்கு தனியாக கோவில், அகஸ்தியருக்காகவே ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல. அது ஆசிரமம். அது ஆக்சுவலாக அகஸ்தியரோட ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இருந்து தான் பண்ணுறார். வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் இருப்பார். மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிங்கம் தான் இருக்கும். ஆனால் வேதாரண்யத்தில் மட்டும் கல்யாண கோலத்தில் இருப்பார். அந்த கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தது அதுதான். அங்கே தான் ஈஸ்வரன் வந்து கல்யாண கோலத்தில் காட்சி அகஸ்தியருக்காக காட்சி கொடுத்து. அகஸ்தியர் இங்கே வந்துடுறாரு இல்லையா, இங்கே வந்தோடனே பூமி சமநிலை அடைக்கிறது. ஆனால் அகஸ்தியரை பார்க்க முடியாத போயிடுறது இல்லையா. அதனால வேதாரண்யத்தில் அகஸ்தியருக்காக அங்கே கல்யாணம் நடந்த அதே கோலத்தை அப்படியே காட்சியை கொடுத்தார். அந்த காட்சி இன்றைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா, வேதாரண்ய கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள ஈஸ்வரன் பார்வதியும் வந்து சிலா ரூபத்தில் இருப்பாங்க, லிங்க ரூபத்தில் இல்லை. ஈஸ்வரன் லிங்க ரூபத்தில் இருக்க மாட்டார். லிங்க ரூபத்தில் முன்னாடி இருக்கும், பின்னாடி சிலா வடிவத்தில் இருக்கும். இதே மாதிரி இங்கேயோ ஒரு இடத்துல கூட இருக்குது. இங்கே இந்த திருவேற்காட்டுக்கு பக்கத்தில் அங்கேயும் கூட நானும் ரங்கநாதன் போயிருக்கோம். வடவேதாரண்யம்னு வாங்க அது. அங்கே கூட அது மாதிரி இருக்குது. திருமறைக்காடுன்னு ஒரு பேர் உண்டு அந்த ஊருக்கு. அந்த இடத்துல அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்பயும் இருக்குது. இப்பயும் எங்கள் அந்த வேதாரண்யத்தில் இருக்குது. நாங்கள் போயிட்டு வருவோம். அதுக்கு பக்கத்தில் அகஸ்தியப்பள்ளின்ற ஊர். அந்த அகஸ்தியத்தை அங்கே தான் வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சுட்டு அங்கேயே தங்கிடுறாரு அகஸ்தியர். அப்புறம் போவே இல்லையா. போகாதனால விந்திய மலை வளரல. இல்லாட்டா அது வளர்ந்து அதுவும் இமயமலை மாதிரி நடுவில் குறுக்க நிற்கும். அதுக்கு வழி இல்லாத போயிடுது. விந்திய மலை பாதியோட நின்று போயிடுறதுனால தான் அதான் காரணம். விந்திய மலைன்றது மேற்கு தொடர்ச்சி மலை. அதுதான் சொல்கிறார் அவர். ரொம்ப அழகாக அவரோட முடிஞ்சு போகிறது. அப்புறம் இந்த இவெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்தையெல்லாம் காட்டுறார். இன்னும் பல ஆசிரமங்களை காட்டுறார் அவர். இன்னும் பல ஆசிரமங்களை இவர் சொல்கிறார், லோபசமுனிவர். இது வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த அகத்தியர் வந்து இருந்து ஜபம் பண்ண அந்த இடத்த காட்டுறார். அந்த இடத்துல போய் குடும்ப காமிச்சு நீங்கள் இங்கே ஸ்நானம் பண்ணுங்கோ,
இந்த கட்டத்தில் தான் இங்கே தான் அவர் இருந்தார். முதல்ல இங்கே தான் லோபசமுத்திரையை வச்சு கூட வச்சுட்டு ரொம்ப காலம் இந்த முகத்வாரத்தில் கங்கையோட முகத்வாரத்தில் இருந்தார். கங்கா துவாரத்தில் இருந்து அவர் காலம் தள்ளினார். இந்த இடத்துல பண்ணுவேன். இப்போ பாண்டவர்கள்லாம் போய் அங்கே குடிப்பா. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த அகஸ்தியரோட கதையை, அகஸ்தியருக்கு பேர் குறுமுனின்னு பேர். அவர் 4 அடி தான் உயரம். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பூமி பாரத தாக்கத்துக்கு எல்லா ரிஷிகளும் தேவர்களும் எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் வந்திருப்பாங்க. 33 கோடி தேவர்களும் வந்திருப்பா. எல்லா இந்திரனும் வந்திருப்பான். இன்னும் எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்கப்ப அது எவ்வளோ பெரிய பேலன்ஸ் ஆகும். ஆனால் அகஸ்தியர் ஒருத்தர் வந்தவுடனே அது எல்லாமே ஈடாயிடும். அப்போ அவள் அத்தனை பேரோட சக்தியும் ஒன்று, அகஸ்தியரோட பலமும் அந்த அவர் செய்த தவப்பலனும் ஒன்று. அது இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். அது சாதாரண குறுமுனி. அவருடைய தவப்பலன் ஒரு பூலகத்தையே ஒரு அதனுடைய சிரத்தை இது பண்ணுறது, சாயாத காப்பாற்றுறது. அதுக்காக அவர் ஈஸ்வரன் தேர்ந்தெடுத்ததும் அகஸ்தியரை தான். அதை சொல்லுவார் இவர். முனிவர்களை எல்லாம் பழிக்காதீங்கோ, முனிவர்களை எல்லாம் முனிவர்களை பார்த்த உடனே அவளை நீங்கள் சேவிங்கோ, அவளை சேவிச்சு அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். லோபச முனிவர் தர்மருக்கு சொல்லி கொடுப்பார், பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் துர்மெல்லாம் இது பண்ணணும். அதே மாதிரி ஆசிரமங்களுக்கு போனீங்கன்னா அவளுக்கு தேவையானதையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரணும். அவளை யாராவது அசுரர்கள் துன்பப்படுத்தினா அவளை எல்லாம் நீங்கள் ஜெயிச்சு அவளுக்கு அவளோட துன்பத்தை போக்கணும் ஆசிரமத்தில் இருக்கவாளை அப்படின்னு அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் லோபச முனிவர். லோபச முனிவர் தர்மருக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட நிறைய உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அவளோட ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும், அவளோட அனுபவங்கள்லாம் கிடைக்கும், அவள் வழியெல்லாம் காட்டுவா. ரெண்டாவது இது கொடுப்பா, வரங்கள் நிறையா கொடுப்பா, அஸ்திரங்கள் கொடுப்பா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவளுக்கு தெரியும், நீங்கள் கேட்கவே வேண்டியில்லை, அவளாவே உங்களுக்கு அதை கொடுப்பா அப்படின்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொல்லி அவளை என்னென்ன இது பண்ணி கூட்டின்னு போய் அவளை அந்த இடத்த எல்லாம் காட்டுவார். இன்னும் அவளோட தீர்த்த யாத்திரை இன்னும் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து கதைகள்லாம் இருக்குது. அது அடுத்த கதையை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.